நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தக்கூடிய சூழலில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் காணொலி காட்சியின் வாயிலாக திமுகவினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள் என 4க்கும் மேற்பட்ட அவர்களுடைய இந்த கூட்டமான தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த பொதுக்குழுவின் போது திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்த சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் சிறப்பு தீர்மானமாக கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் அது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக 2024 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ஏற்கனவே தங்களுடைய கூட்டணிகளை உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளும் தற்போது முன்னெடுத்து நடைபெற்று வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பார்வையாளர் நியமித்து அந்தந்த தொகுதி பார்வையாளர்கள் ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையிலும் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கை, அதே போல பொதுமக்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகளை எடுத்துச் செல்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளருக்கு இருக்கக்கூடிய தொகுதி பார்வையாளர்கள் என குழுவாக அமைத்து அந்த குழுக்களின் அடிப்படையில் மாவட்டம் மாதந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசினுடைய சாதனை எடுத்துச் செல்லவும், மேலும் ஏற்கனவே மேம்படுத்தப்பட்ட அடிப்படையில் பல்வேறு திட்டப்பணிகள் என்ன தொகுதி வாரியாக இருக்கிறதை உடனடியாக கணக்கிட்டு அதையும் தலைமை கழகத்துக்கு அனுப்பவும் அவர்களுக்கு பணிகள் கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களுடைய உறுப்பினர் சேர்க்கை பணியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாகவும் தற்போது முதலமைச்சர்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முதலமைச்சர்கள் பொதுக்குழுவில் பேசும் பொழுது கூட்டணி கட்சி தலைவர்களை நான் எவ்வாறு மதிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு நீங்களும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் கூட பல்வேறு விஷயங்கள் கொடுத்திருந்தார். எனவே அது குறித்து முதலமைச்சர்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2024 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவுடைய தேர்தல் பணிகளை ஏற்கனவே துவங்கியிருக்கும் நிலையில் அந்த ஆயத்த பணிகளுக்கான பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர்கள் வழங்க இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக எந்தெந்த தொகுதிகளிலும் கடந்த 2024 நாடாளுமன்ற தொகுதியின் போது வாக்குகள் குறைவாக இருக்கிறதோ அந்த இடங்களில் கூடுதல் கவனமாக வேலை பார்க்க வேண்டும், கூடுதல் பொறுப்பாளர்களை போட வேண்டும், பல்வேறு அறிவுறுத்தல்கள் முதலமைச்சர்கள் வழங்க இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக திமுகவின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகள் இலக்கு என்ற அடிப்படையில் அவர்கள் தங்கள் பணிகளை துவங்கியிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக பூத் கமிட்டி அமைக்கும் பணியும் நடைபெற்ற நிலையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 78,000 பூத் கமிட்டி அமைக்கும் பணி ஏற்கனவே திமுக சார்பில் முடிவெற்ற நிலையில் புதிதாக பூத் ஏஜென்டாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் முதலமைச்சர்கள் பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் கூற இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.